தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ராசிகளில் நெருப்பு ராசி, நீர் ராசி, நில ராசின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படிங்க கண்டிப்பாக இருக்குதுங்க. 12 ராசிகளுங்க, முன்னாங்க 12ங்க. அப்போ வந்து 4 ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா, இதில் மேசம், சிம்மம், தனுசு ராசிகள் 3ஐயும் நெருப்பு ராசிகள் என்றும், ரிஷபம், கன்னி, மகரம் ஆகியவற்றை நில ராசிகள் என்றும், மிதுனம், துலாம், கும்பம் ஆகியவற்றை 3ஐயுமே காற்று ராசிகள் என்றும், கடகம், விருச்சிகம், மீனம் ஆகியவற்றை நீர் ராசிகள் என்றும் இது பிரிக்கப்படுதுங்க. நாமும் 12ங்க. ஸோ இந்த மாதிரி பிரிக்கப்படுறதுனால ஜோதிடங்கள் அவ்வாறு ஒரு ராசிகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்குதுங்க. ஸோ அந்த ராசி தன்மைகளுக்கு ஏற்ப அந்த குணாதிசயங்கள் அவர்களிடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிலராசிக்காரர்கள் பொறுமைசாலியாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, ஜோதிடர்கள் அதற்கேற்றவாறு நெருப்பு ராசிகள் எளிதில் கோபப்படுவாங்களாம்மா. நெருப்பு ராசிகள் செவ்வாய் அதிபதி இல்லைங்களா, அதனால் எளிதில் அவங்க கோபப்படுவாங்க, டென்ஷன் ஆகி போடுவாங்க. ஸோ அதனால் அவங்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகணுங்க. யாருங்க? மேசம், சிம்மம், தனுசுங்க. அவங்களோட கொஞ்சம் கவனமாக பழகி போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. அடுத்து ரிஷபம், கன்னி, மகரங்க. ரிஷபம், கன்னி, மகரம் புதனுடைய ஆதிபத்தியங்கள் நிறைந்தவர்கள். ஸோ இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பொறுமைசாலிகளாகவும் இருப்பாங்க. காற்று ராசிக்காரர்கள் அலைப்பாயும் மனிதன உடையவர்களாக இருப்பாங்க. நீர் ராசிக்காரர்கள் எளிதில் இலகுகின்ற மனதினை கொண்டவர்களாகவும், ஒரு டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு போடுவாங்க, டக்குன்னு ஏதாவது கொடுத்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் இருப்பாங்களாம்மா. ஸோ அதனால் இதுதான் அந்த ராசிக்கு உண்டான குணாதிசயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கோணுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.